படத்து காட்டுறேன். இந்த படத்தில் ஆக்சுவலி அவர் டைரக்டர் எனக்கு கேரக்டர் கொடுக்கல சார். அதுக்கப்புறமா இது நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் சார்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் யோசித்து கூப்பிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வருவேன் படத்தில். பையனா உங்க பையன் அப்படியே உங்க டிட்டோ. நீங்க தாடி வைக்கலாமா? தாடி ஓ அப்படி நீங்க ஃபீல் பண்ணி என்ன அவன் கூட பார்க்கலாம். தேங்க்யூ அது புரியல சார். டேரக்டர் சார் உங்களுக்கு தான் கேள்வி. இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கப்பே தெரியும் படத்துக்கான கேள்வி தான். உள்ள இப்போ இந்த போதைப் பொருள் காலம் சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த கல் இருக்குல்ல, கல் அது வந்து நம்ம ஊரில் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் கேரளா போயிட்டு வந்தேன், குடும்பமாக குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காலம் நம்ம ஊரில் அரசு அங்கீகாரத்தோடு வரணும்னு சொல்கிறீங்களா, இல்லை கூடவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? தெரியும். அப்பயே நான் கேட்டேன், ஒரு கார்த்தியோட நம்பர் கொடுங்க, நான் பேசிடுறேன்னு சொல்லி அது தராமல் விட்டாங்கன்னு. இல்லை உங்களுக்கு நான் பர்சனலாக ஃபோன் பண்ணியிருப்பேன், இது மாதிரி கேள்வி நான் கேட்காதீங்கன்னு. இது ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னா அதுக்கான அனுபவம் கிடையாது. காலன்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது ஒழிக்கப்படணும், அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். இது தெரியாமல் தான் இன்னைக்கு பல பேர் அதில் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசியிருக்கோம்ண்ணே. ஓகே, எந்த ஒரு விஷயமுமே நாம் அனுபவிச்சு பார்த்தா தான் அது வந்து நல்லதா கெட்டதாங்கிறது தெரியும். நீங்கள் இதை உணர்ந்து பயன்படுத்திருக்கீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய கதை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெருசாக யாரும் எடுக்கல. நீங்கள் எடுக்கிறீங்கிறப்போ ஒன்ஸ் யூஸ் பண்ணால் தானே நமக்கு அதோட அருமை பெருமை இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? வேறுகிட்ட ஏவிஆர் வாசல் வந்து பேசியிருக்கோம்னா மறந்துட்டீங்களா? பொதுவில் பத்திரிகையில் வரும். இப்படி ஒரு கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? இது முழுக்க இது நான் தேடி போனேன். நான் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அதுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. அதை நான் தேடி படித்தேன் இல்லைங்களா? அதை படித்து ரிசர்ச் பண்ணி போகிறப்ப அது எனக்கு பயம் இருந்துச்சு. அது ஒரு பூத மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால இதை எடுக்காம வெளியில இருந்து பார்த்து அதை படிச்சு அதன் மூலியமா ஒரு கிரியேஷன் பண்ணது தானே இது. அந்த போதத்துக்குள்ள நான் போக விரும்புகிறேன். ஆகே சொல்லுங்க அண்ணா, நீங்கள் டேரக்ட் கதை சொல்லும் போது என்ன ஒரு கன்வின்ஸ் பண்ணாரு. ரஜினி கெட்டப்னால தான் நான் கன்வின்ஸ் ஆனேன்னு சொன்னீங்க. அந்த ரஜினி கெட்டப் போட்டு ஏதாவது ப்ராக்டிஸாக எடுத்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரஜினி கெட்டப் போட்டு ஏதாவது தவறாயிடுச்சுன்னா அவங்க ரசிகர்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அவரோட அந்த ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, நடந்து போறது, அந்த அளவுல தலைவர் மாதிரிலாம் நம்மளால செய்ய முடியாது. அதை என்னோட உள்வாங்கி நான் அதுக்காக ஒரு டிஃப்ரெண்டா, நம்ம எல்லா படத்துலயும் நடிக்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இல்லை மொத்தமாவே